வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டைரக்டர் மணிரத்னமுடைய இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன், ஆத்மன் எஸ்டிஆர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்து இப்போ தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கிற படம் தக் லைஃப். இந்த தக் லைஃப் எப்படிப்பட்ட ஒரு படமாக அமைஞ்சிருக்குங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்ன ப்ரோ இது படம் ரிலீஸ் ஆகி ஒரு நாள் ஆகுது, இப்போ தான் ரிவ்யூ போடுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு லேட் ரிவ்யூ வீடியோ தான். ஆக்சுவலாக இதை பற்றி போன வீடியோவுடைய எண்டிலே வந்து நம்ம சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி தக் லைஃப் ரிவ்யூ வந்து கொஞ்சம் டிலேவாக தான் வரும் அப்படின்னு. ஏன்னா நேற்று ஃபுல்லாக ட்ராவலிங்கில் இருந்ததுனால படமே பார்க்க முடியல, இன்னைக்கு காலையில் தான் பார்க்க முடிஞ்சுது. நேத்தி ஃபர்ஸ்ட் டேவே இந்த படத்தை பற்றி பல விமர்சனங்கள் வந்தாச்சு, எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த வீடியோவில் நமக்கு இந்த தக் லைஃப் படம் எப்படி இருந்தது, நம்மளுடைய ஒப்பீனியனை இப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தக் லைஃப் படத்தோடைய கதை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். இந்த படத்தில் டெல்லியில் ஒரு பெரிய கேங்ஸ்டராக இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் ரங்கராய சக்திவேல் நாயக்கர். ஸோ இவருக்கும் யமனுக்கும் நடக்கிற போர் தான் இந்த படம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்ம ரங்கராய சக்திவேல் வந்து யமனை ஏமாற்றி சுற்றிக்கிட்டு இருக்காரு, அவ்வளோதான். இவருடைய சின்ன வயசுலேருந்து பல முறை இவரை சாவு நெருங்கியிருக்கு, ஆனால் ஒவ்வொருத்தரையும் ஏதோ ஒரு வகையில் இவர் தப்பிச்சு வந்துக்கிட்டே இருக்காரு. ஸோ கடைசியாக இவருக்கும் யமனுக்கும் நடக்கிற போரில் யார் ஜெயிச்சா என்ன நடந்தது அப்படிங்கிறதான் இந்த தக் லைஃப் படத்தோடைய மொத்த கதையுமே. தக் லைஃப் அப்படிங்கிற இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஹைப் இருந்ததான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நார்மலாக தான் இருந்தது. ஆனால் மணிரத்னம் கமல்ஹாசன் இந்த காம்போக்கு ஒரு நல்ல ஹைப் இருந்தது. ஏன்னா நாயகன் படம் நம்ம பார்த்துருக்கோம், நாயகனுக்கு அடுத்து 37 வருஷத்துக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் இப்போ பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும் போது சரி இந்த தடவை இப்போ எவ்வளோ குவாலிட்டியான ஒரு கண்டென்ட்டை ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க, எவ்வளோ சுவாரஸ்யமான ஒரு கதைக்களத்தை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. நிச்சயமாக இந்த படம் நாயகன் அளவுக்குலாம் இருக்காது அப்படிங்கிறத நம்ம போன வீடியோலேயே வந்து சொல்லியிருந்தோம். ஏன்னா நாயகன் ஒரே நாயகன் தான். பட் இந்த தக் லைஃப் படம் வந்து வேற ஒரு ஸ்டைலில் ஒரு நல்ல படமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் இந்த படத்தை பார்த்து முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஏமாற்றம் தான் உண்டாச்சு. உண்மையிலேயே இது உலகநாயகனுடைய படம் தானா, உண்மையிலேயே இந்த படத்தை மணிரத்னம் தான் எடுத்தாரா அப்படிங்கிற ஒரு டவுட் வர அளவுக்கு தான் இந்த படம் வந்து அமைஞ்சிருக்கு. ஏன்னா டைரக்டர் மணிரத்னம் அவருடைய படங்கள் நம்ம பார்த்துருக்கோம், அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் ஒன்று இருக்கும். ஆனால் அவருடைய ஸ்டைல் பெருசாக இந்த படத்தில் எங்கேயுமே வந்து தெரியல. நிறைய ஆர்டிஸ்ட் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க, எல்லாருமே அந்தந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அதுக்கான பெர்ஃபார்மன்ஸை அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனால் ரைட்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு கேரக்டருமே ஸ்ட்ராங்கான வெல் ரிட்டன் கேரக்டர் அப்படின்னு சொல்கிற மாதிரியே இல்லை, இன்க்ளூடிங் கமல்ஹாசன் அண்ட் எஸ்டிஆர் இவங்களுடைய கதாபாத்திரங்களும் சேர்த்து. ஆக்சுவலாக இந்த படத்தில் யார் கேரக்டர் எப்படி இருக்கோ இல்லையோ, மெயினாக இவங்க ரெண்டு பேருடைய கேரக்டராவது பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்திருக்கணும். ஆனால் இவங்க கேரக்டர்ஸே வந்து ரொம்ப வீக் ஆயிடுச்சு. எஸ்டிஆர் கேரக்டர்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருடைய கேரக்டருக்கு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோப்லாம் கிடையாது. முதல்ல அவருக்கு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸே கிடையாது. நீங்கள் வந்து அவர் இந்த படத்தில் தேடணும். ஏன்னா அங்கங்கே தான் அவர் வந்துட்டு போகிற மாதிரி அவருடைய கேரக்டர் வந்து இருக்குது. சும்மா வருவார், நடப்பார், போவார், சிரிப்பார், டான்ஸ் ஆடுவார், கார் ஓட்டுவார், இப்படி தான் அவருடைய கதாபாத்திரம் இருந்ததே தவிர ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டராக வந்து அமையவே இல்லை. கமல்ஹாசன் கேரக்டரே எடுத்துக்கிட்டிங்கன்னா டெல்லியில் ஒரு கேங்ஸ்டராக இருக்காருங்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் இவர் எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு கேங்ஸ்டர் தெரியுமா அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி ஒரு சீன் கூட இந்த படத்தில் இல்லை. எப்போவுமே இவர் கூட ஒரு 5-10 பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை வச்சு தான் நாமளாக முடிவு பண்ணிக்கணும், ஓகே இவர் ஒரு பெரிய கேங்ஸ்டர், அதனால தான் கூட இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு. வேற எந்த ஒரு சீனோ எதுவுமே வந்து கிடையாது. த்ரிஷா இந்த படத்தில் ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சரி ட்ரெய்லர் பார்க்கும்போது இவங்க இப்படி ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணுறாங்க, ஒருவேளை இதை தாண்டி வேற ஏதாச்சும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குமா, ஒருவேளை இவங்க மூலிமா ஏதாவது ஒரு ட்விஸ்ட் படத்தில் கிரியேட் ஆகுமா, ஒரு நெகட்டிவ் ஷேடா மாறுவாங்களா, அப்படி இப்படின்னு நிறைய டிஸ்கஷன்லாம் இருந்தது. ஆனால் படம் பார்க்கும்போது இவங்களுடைய கேரக்டர் இந்த படத்துக்கு தேவையே இல்லாத ஒரு கேரக்டராக தான் வந்து அமைஞ்சிருக்கு. இவங்க கதாபாத்திரத்தை பற்றி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா 2K சொப்பன சுந்தரி, அவ்வளோதான். இந்த படத்தில் இவங்க கதாபாத்திரத்தை எதனால வச்சிருக்காங்க அப்படிங்கிறதே தெரியல, வச்சிருக்காங்க அப்படிங்கிறத காட்டணுங்கிறதுக்காக வச்சிருக்காங்க. இவங்களை தாண்டி அசோக் செல்வன் கேரக்டராக இருக்கட்டும், ஐஸ்வர்யா லட்சுமி, ஜோஜு ஜார்ஜ், நாசர் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய கேரக்டருமே அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காலாம் வந்து இல்லை, ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸ்டோரி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்தோடைய கதை வந்து ரொம்பவே யூஸ்வலான பழக்கப்பட்ட அடிச்சு தோச்ச கிளீஷேவான ஒரு கதையை எடுத்து தான் இவங்க படமாக பண்ணியிருக்காங்க. ஜோஜு ஜார்ஜ் வந்து தக் லைஃப் ப்ரமோஷன்ஸில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, நம்ம கமல்ஹாசன் அவருடைய ஐபேடில் 400 ஸ்கிரிப்ட் இருக்குது அப்படின்னு. அந்த 400 ஸ்கிரிப்டில் உங்களுக்கு இந்த ஒரு ஸ்கிரிப்ட் தான் கிடைச்சதா அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் படத்தை பார்த்து முடிக்கும் போது ஏற்பட்டுச்சு. ஏன்னா இப்படி ஒரு படம் கண்டிப்பாக வந்து நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் கிட்டேருந்தும் சரி, மணிரத்னம் அவர்கிட்டேருந்தும் சரி கண்டிப்பாக யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி வந்து ரொம்ப யூஸ்வலாக நிறைய பார்த்துட்டோங்கிறதெல்லாம் தாண்டி இதே மாதிரியான ஒரு கதையை வந்து மணிரத்னம் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி செக்கச்சிவந்த வானம் அப்படின்னு சொல்லி ஒரு படமாகவே எடுத்துட்டார். ஸோ அதையும் எதுக்கு வேற ஒரு ஃபார்மில் இப்போ ரிப்பீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் தெரியல. செக்கச்சிவந்த வானம், விவேகம் எல்லாத்தையும் கலந்து அடித்த மாதிரி தான் அந்த படம் இருக்குது. ஆக்சுவலாக தக் லைஃப் ட்ரெய்லர் பார்க்கும்போதே எல்லாருக்கும் இந்த ஃபீல் வந்துருச்சு, என்ன செக்கச்சிவந்த வானம் மாதிரியே இருக்கே, அதே மாதிரி தான் அப்போ இந்த படமும் இருக்குமா, இல்லை அதை தாண்டி வேறு ஏதாவது விஷயங்கள் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு பார்க்கும்போது ஒன்றுமே பண்ணலை, அதே மாதிரி தான் இருக்குது. சரி யூஸ்வலான ஒரு ஸ்டோரியை எடுத்து படம் பண்ணுறது அப்படிங்கிறத தாண்டி அதுக்கான ஸ்க்ரீன் பிளே எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க, சுவாரஸ்யமாக என்கேஜிங்காக எடுத்துகிட்டு போகிறாங்களா, சீன்ஸில் ஏதாவது ப்ளே பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலாக மணிரத்னம் இதெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான்.
அவருடைய படங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சீனை ஸ்டேஜ் பண்ணுறதுலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். டயலாக்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து அழகாக கன்வே பண்ணுவார். அந்த மாதிரியுமே எந்த ஒரு விஷயமும் இந்த படத்தில் பெருசாக அமையவே இல்லை. சீன்ஸுமே வந்து ரொம்பவே ஃப்ளாட்டாக தான் வந்து இருந்துச்சு. ஸோ அதனாலேயே இந்த படம் பார்க்கும்போது அடுத்து இப்படி தான் நடக்க போகுது அப்படிங்கிறத இன்ச் பை இன்ச் ஈஸியாக எல்லாராலையுமே வந்து கெஸ் பண்ணிட முடியும். ஸோ பெரிய சுவாரஸ்யம் படத்தோடைய ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் சுத்தமாக கிடையாது. என்ன கேட்டிங்கன்னா இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நார்மலாக ஓகேவாக வந்து இருந்தது. ஃப்ளாட்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே அப்படின்னாலும் பெருசாக போர் லேக்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இல்லை. ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து இவங்க சொதப்பிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். செகண்ட் ஹாஃபில் கண்டிப்பாக ஒரு லேக் வந்து உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியும். சரி, படத்தில் தியேட்டர் மூமெண்ட்ஸ் ஏதாவது இருந்து அது ஒர்க் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியும் எதுவும் இந்த படத்தில் சுத்தமாக கிடையாது. ரங்கராய சக்திவேலுக்கும் கிடையாது, அமருக்கும் கிடையாது. அந்த மாதிரியாவது ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ரொம்பவே மௌனமாக நார்மலாக தான் போயிட்டு இருக்கு. படத்தில் ஹியூமர் பார்ட் வந்து எனக்கு ஒரு 2 இடத்துல வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. ஒன்று வந்து நாசர் சிம்பு கிட்ட பேசுகிற ஒரு டயலாக் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறமா ஜோஜு ஜார்ஜ் வந்து கமல்ஹாசனை பார்த்து சொல்கிற ஒரு டயலாக் இருக்கும். ஸோ அந்த 2 இடத்துல அந்த ஒரு டார்க் ஹியூமர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு, நல்லா இருந்தது. எமோஷனல் கனெக்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்தில் 0 எமோஷனல் கனெக்ட் தான். ஏன்னா ரங்கராய சக்திவேல், அமர் இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பாண்டிங்கை ஸ்ட்ராங்காகவே காட்டலை. அதுக்கான சீன்ஸ் எதுவுமே வந்து கிடையாது. இப்போ இவங்க 2 பேரும் ஒன்றா பயணிக்கும் போது சின்ன வயசுலேருந்து அவர் வளர்றாரு. இவங்களுக்குள்ள அந்த பாண்டிங் எப்படி இருக்குது, இவர் எப்படிப்பட்ட கேரக்டர், அவர் எப்படிப்பட்ட கேரக்டர், அந்த மாதிரி எதுவுமே ரெஜிஸ்டர் பண்ணுற விதமாக சீன்ஸே வைக்கல. டெக்னிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா படத்தோடைய சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்துச்சு. மியூசிக் எடுத்துக்கிட்டோம்னா சாங்ஸை பொறுத்த வரைக்கும் படத்தோடைய ரிலீஸ்க்கு முன்னாடி ஜிங்கிச்சா சாங் வந்து நல்ல ஹிட் ஆயிடுச்சு. முத்தமழை அந்த சாங்க்கு வந்து தி வெர்ஷன் சூப்பராக இருக்குது, இன்னொரு பக்கம் சின்மய வெர்ஷன் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி டிபேட்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. அஞ்சு வண்ண பூவே அந்த சாங் வந்து நல்லா இருந்துச்சு. சுகர் பேபி வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் படத்தில் பார்த்தீங்கன்னா ஜிங்கிச்சா சாங் மட்டும்தான் வந்துச்சு. சுகர் பேபி சாங் வந்து லைட்டாக ஒரு சின்ன பிட்டாக வரும், கட் பண்ணிடுவாங்க. அஞ்சு வண்ண பூவேவும் லைட்டாக அங்கங்கே ஒரு பிட்டாக வரும். முத்தமழை சாங் வரவே கிடையாது. அப்புறம் எதுக்கு இத்தனை சாங்ஸ் வச்சிருந்தாங்க, எதனால எதையுமே படத்துக்குள்ளே கொண்டு வரல அப்படின்னே தெரியல. ஜிங்கிச்சா சாங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா சாங் கேட்கும் போது இருந்த அந்த கம்ப்ளீட்னஸ் வந்து படத்தில் விஷுவலாக பார்க்கும்போது இல்லை. சாங்ஸை தாண்டி பேக்ரவுண்ட் ஸ்கோர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இதை பற்றியும் பேசியாகணும். ஏன்னா இதுவும் இன்னொரு அதிர்ச்சி. பொதுவாக மணிரத்னம், ஏஆர் ரஹ்மான் இவங்க காம்போ மிஸ் ஆனதே கிடையாது. சாங்ஸாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், எல்லாமே வந்து செமையாக இருக்கும். ஆனால் இந்த படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உண்மையிலேயே ஏஆர் ரஹ்மான் தான் இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டரா, அவர் தான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் கம்போஸ் பண்ணியிருக்காரா அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் கிரியேட் ஆச்சு. ஏன்னா இந்த படத்தோடைய பிஜிஎம் வந்து கதைக்கு படத்துக்கு சுத்தமாக செட்டே ஆகலை. ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய காலத்து பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் போட்டிருக்காரு. அதுவும் வந்து அந்த சீனுக்கு செட்டே ஆகலை. ஸோ மொத்தமாக இந்த தக் லைஃப் எப்படிப்பட்ட ஒரு படமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே சுமாரான ஒரு படமாக தான் இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு படம், இந்த ஒரு காம்போ ஏஆர் ரஹ்மான், உலகநாயகன் கமல்ஹாசன், மணிரத்னம் இவங்க கிட்டேருந்து நம்ம எதிர்பார்க்கல. ஸோ இப்போ இந்த படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. பார்க்கணுமா வேணாமா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஏற்கனவே இந்த படத்தை பார்த்து முடிச்சவங்க இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காமல் இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.